இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எழிலிடம் கேட்டு பெறலாம். எழில், காவல்துறையின் விசாரணை தற்போது எந்த நிலைமையில இருக்கு? விக்னேஷ், இந்த திருவள்ளூரில் 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய சிசிடிவிகளை ஆராய்ந்து, அதே போல அருகில் இருக்கக்கூடிய ஆந்திர எல்லை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் ஆந்திர மாநிலத்திற்கும் விரைந்து சென்று இவர்கள் இந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகிறார்கள். என்றாலும் கூட இந்த சம்பவம் நடந்து 8 நாட்கள் ஆகியும் இதுவரை அந்த நபர் கைது செய்யப்படவில்லை என்பதை வலியுறுத்தி அந்த சிறுமியினுடைய உறவினர்கள் தற்போது ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு நாளும், அதாவது தாங்கள் வந்து கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் 2 நாட்கள் எக்ஸ்கியூஸ் கேட்பதாகவும், ஒவ்வொரு முறையும் வந்து செல்வதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கூடிய விரைவில் அவரை கைது செய்துவிடும் என்றெல்லாம் காவல்துறையின் தெரிவிப்பதாகவும், ஆனால் இதுவரையில் தெரிவிக்கவில்லை. சம்பவம் நடந்து 8 நாட்கள் ஆகிறது, இதுவரைக்கும் தெரிவிக்கவில்லை என்ற கருத்தை வலியுறுத்த தற்போது இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏனென்றால் இந்த சம்பவம் தொடர்பாக, அதாவது அந்த சம்பவம் நடந்த இடத்தில் அந்த நபர் இந்தியில் பேசியதாகவும், அதே போல அவர் அந்த கால் ரெக்கார்டு, அதே போல அந்த சிக்னல் வைத்து இதுவரையில் ஏன் கைது செய்யப்படவில்லை என்ற கருத்தையும் இவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு செல்போன் தொலைந்தால் கூட உடனடியாக கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறை இதுவரையிலும் இந்த 8 நாட்கள் ஆகியும் இது போன்ற இந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற கருத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக காவல்துறையினரிடம் கேட்டபோது காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து பல்வேறு, அதாவது இதுவரையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போல ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சென்று தொடர்ந்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து வருவதாகவும், அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த உருவத்தை வைத்து இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலும் சரி, அதே போல அருகில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்திலும் ஒவ்வொருவராக அதை காட்டி தற்போது இந்த நடவடிக்கைகள் ஏற்பட்டு வருவதாகவும், சைபர் கிரைம் காவல்துறையினர் அந்த இடத்தில் அந்த செல்போன் டவர் எப்படி இருந்தது, எந்த நேரத்தில் கால் ரெக்கார்ட் ஆகியிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் சைபர் நிச்சயமா எழில், இந்த விஷயத்துல காவல்துறையின் நடவடிக்கைகளை நம்மளால பார்க்க முடிகிறது. காவல்துறை தொடர்ந்து இந்த விஷயத்துல அந்த சிறுமியின் உறவினர்களிடம் 2 நாள் அவகாசம் கேட்பது என்பது அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு. நம்முடைய வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேம். திருவள்ளூர்ல ஒரு சிறுமிக்கு மிக பயங்கரமான ஒரு கொடூரம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கக்கூடாத ஒன்று, அது அதிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு. ஆனா நம்ம ஒண்ணு பார்த்துக்கணும், ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த மாதிரியான குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய வன்முறைகள் நடப்பது அதிகமாக ஆனதுனாலதான் நமக்கு போக்சோ சட்டத்திலிருந்து எல்லாமே வந்தது. ஆனாலும் கூட இது தொடர்ந்து இருக்கும் பொழுது வெறும் சட்டத்தால மாத்திரம் எதையும் பண்ணிட முடியாது. நம்ம மனமாற்றம்ங்கிறது முக்கியமாக வேணுங்கிறது இதை காமிக்குது. 2வதாக நீங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கம்ப்ளைண்ட் வந்த பிறகு இப்போ உங்களுடைய பிரகாரம் 5 தனிப்படைகள் அமைத்து இது காவல்துறையினர் வந்து துரிதமாக அவங்களால ஆன அளவுக்கு விரைவாக விசாரணை மேற்கொள்வதாகத்தான் நீங்க சொல்றீங்க. உங்களுடைய பிரகாரம் தான் எனக்கு தெரியும். அது இந்த மாதிரியாக வரும்பொழுது ஒண்ணு நான் மெசேஜா பாக்குறது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கல்பிரட்டுடைய போட்டோவோ வீடியோவோ கிடைச்சிருக்கும் பட்சத்துல அந்த பெண்ணை பற்றின விவரங்களை காமிக்காமல் வெறும் அந்த அவனுடைய அந்த அக்யூஸ்டுடைய போட்டோவை மாத்திரம் எடுத்து பரவலாக இதை வந்து சர்க்குலேட் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக மெயின் மீடியா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வட மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சிறுமி சொன்னதாகவும் சிறுமியின் தாயார் சொல்ற பேட்டியிலையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்போ வட மாநிலத்தவர் யாரெல்லாம் உள் நுழைகிறார்கள், யாரெல்லாம் வேலை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு டேட்டா காவல்துறை கிட்ட இருக்கணும் இல்லையா? அது ஒண்ணு இருக்கும். ஒண்ணு நமக்கு பரவலாக இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது வடமாநிலத்தவர் அப்படிங்கறதுனால வேண்டி ஒரு சிறுமி சொல்லிட்டாங்க இது மாதிரியான ஒண்ணு இருக்கும் பொழுது எல்லாரையும் நம்ம எடுத்து காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தோம்னா அது வேற ஒரு மாதிரியான அத்துமீறல் வருங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஹவு மச் கேன் யூ கோ சொல்லுவாங்க இல்லையா, thus far and no further அப்படின்னு அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனால காவல்துறையினர் பொறுப்புடன் துரிதமாக விரைவாக இதுல வந்து செயல்பட வேண்டும். இந்த 5 டீம் போட்டு அவங்க பாக்குறாங்கன்னா அது வந்து அப்ரிசியபிளான ஒன்றாகத்தான் இருக்கு. ஆனா
இந்த கல்பிரத்துடைய போட்டோ வந்து அந்த வீடியோ மூலியமாக தெரியும் பட்சத்தில் அவரதை மாத்திரம் எடுத்து பரவலாக சர்க்குலேட் பண்ணினாலே மக்கள் வந்து அது யாருன்னு அவங்களுக்கு அது மாதிரியான இருப்பவர்கள் தெரிஞ்சா அவங்க வந்து சொல்லுவதற்கு சுத்தி காண்பதற்கு உபயோகமா இருக்கும், சுலபமாக பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரெண்டாவது அப்கோர்ஸ் மொபைல் டவர்ஸை வச்சுக்கிட்டு கண்டுபிடிக்க முடியும். வேற சோ மெனி அதர் வேஸ். ஆனா நம்ம வந்து இதை ஒட்டுமொத்தமாக எல்லா நார்த் இந்தியன்ஸையும் புடி அப்படிதான் இப்ப திருவள்ளூரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வடக்கத்தையும் நம்ம பிடிக்கணுங்கிற மாதிரியாகலாம் கூட வந்துடும். அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இதை கையாள வேண்டும் என்று நினைக்கிறேன். நிச்சயமா நான் அந்த குறிப்பிட்ட பகுதியை ஆய்வு செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற பொருள்ல தான் சொன்னேன். இப்போ அந்த சிறுமிய அரசு எந்த அளவுக்கு அந்த சிறுமிக்கான நிவாரணத்தை வழங்கணும், அந்த தாயோட பேட்டியில இப்பதான் நான் ஆயில்மெண்ட் போட்டு விட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க வீட்டுல தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அரசு 15 நாட்களா அந்த சிறுமியை எப்படி எல்லாம் அணுகி இருக்கணும், அவருக்கு தேவையான நிவாரணத்தை எப்படி கொடுத்திருக்கணும்? நிச்சயமாக மெடிக்கல் இது ஹெல்ப் கொடுக்கணும், சைக்கலாஜிக்கல் ஹெல்ப் கொடுக்கணும், அந்த அவங்களுக்கு வேண்டிய நிவாரணங்கள் எல்லாமே கொடுக்கணும். அந்த ஹேண்ட் ஹோல்டிங் சொல்லுவோம் இல்லையா, அவ்வளவுமே கொடுக்க வேண்டிய ஒரு கடமை வந்து அரசுக்கு இருக்கு. அந்த லேக்கில் இருக்கக்கூடிய சைல்ட் ரைட் ஆக்டிவிஸ்டும் கூட அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டிஸ் இருக்கு. எல்லாருமே வந்து அந்த குழந்தைக்கு வேண்டிய உதவிகளை செய்யணும். இது உதவி செய்ய போற அதே நேரத்தில் குழந்தையுடைய அந்த ஃபேமிலியுடைய ஓரளவுக்கான ஒரு அனானிமிட்டி நம்ம கீப் அப் பண்ணணும். அவங்களை வந்து ஃபுல்லா ஒரு வெளியில எக்ஸ்போஸ் பண்றது சரியான ஒன்றாக நான் பார்க்கல. அது சட்டமும் கூட ஒத்துக்காத்த ஒன்றாகத்தான் அதை பார்க்கிறோம். அதனால விரைவான விசாரணை, ஒழுங்கான விசாரணை, இந்த விசாரணை விரைவாக ஒழுங்காக போகும் பொழுது மற்றவர்களை நிரபராதிகளை அதுக்குள்ளர கொண்டு வராதையும் நம்ம பார்க்கணும். கொடுமையான முறையிலும் எதையும் பண்ணிட முடியாது. சட்டத்தின் அடிப்படையில தான் இதை செய்யணுமே ஒழிய நீஜக் ரியாக்ஷன்ஸோட இதை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து பதிவுக்கு நன்றி. திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சிறுமியின் தாய் அளித்த பேட்டி அதன் கோர முகத்தை காட்டுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தற்போதைய பெருஞ்செய்தியாக இதனை பார்த்தோம்.